பெண்ணுக்கு எப்படி இருக்கணும்? பெண் உணர்வும் அன்பும் சார்ந்தவள். பெண் எப்படிப்பட்டவள்? சசிமா கிளாஸ் இருக்கிறியம்மா? மதுரை பாசினி கிளாஸ் இருக்கிறியாமா? வீடியோ ஆன் பண்ணுமா மது? பெண் பெண் அப்படிங்கிறவ யாரு? உணர்வும் அன்பும் சார்ந்தவள். பெண் என்பனா உணர்வும் அன்பும் சார்ந்தவள். பெண்ணுக்கு அறிவு இல்லையானா அறிவு உண்டு. உணர்வு சார்ந்த அறிவு. அன்பானவள். பெண் அன்பு சார்ந்தவள். பெண்ணுக்கு அகம் சார்ந்த அறிவு, ஆணுக்கு புறம் சார்ந்த அறிவு, பெண்ணுக்கு அகம் சார்ந்த அறிவு. புறத்தே நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஆண் முடிவு பண்ணுவான். பெண் உள்ளுக்குள் தன்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை வச்சு முடிவு பண்ணுவான். அகம் சார்ந்த அறிவு. பெண்ணுக்கு எப்பவுமே என்ன அறிவு? அகம் சார்ந்த அறிவு. உடலால் பெண் எப்படி? மென்மையானவள். பெண்ணுக்குள் இருந்து வருவது என்ன? சுரோனிதம், கருமுட்டை. இது வளர்த்து கொடுக்கிற நிலம். அது விதை, இது நிலம். அந்த நிலத்துக்கும் உயிர் சக்தி வேணும். ஆனா அது நிலத்தால இயங்க முடியாது. இதனுடைய உயிர்த்தன்மை வேற. மரத்து நிலத்தில் ஒன்றே போட்டீங்கன்னா விளையுமா? விதை முளைக்குமா? நான் வேணா ஒண்ணு சொல்றேன். மண்ணை வறுத்து, மண்ணை நல்லா சட்டியில் போட்டு வறுத்ததுக்கு நல்லா ஹீட் பண்ணி 100 டிகிரி சென்டிகிரேட் நல்லா ஹீட் பண்ணி வறுத்து அந்த மண்ணில் உடனே விதை ஒண்ணீங்கன்னா முளைக்குமா? செடி முளைக்குமா? முளைக்காது சார். முளைக்காது. எங்க பக்கம் மஞ்சள் வைப்பாங்க. மஞ்சள் வைக்கும் போது அடுப்பு போடுவோம். ஒரு இடத்துல அடுப்பு போட்டிருக்கும், மஞ்சள் அடுப்பு. அந்த மஞ்சள் அடுப்பு போட்ட இடத்துல ஒரு செடியாவது முளைச்சு நல்லா முளைச்சு வருமா? மதுரவாசினி பாத்திருக்கியா காட்டுல? அந்த செடி முளைக்காது. அந்த செடி முளைச்சு வராது. ஏன் முளைச்சு வராது? அந்த மண்ணுல உயிர் 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 அது உயிரோடு இருக்கக்கூடிய உயிர் என்ன சொல்றது, நுண்ணுயிர்கள் எல்லாம் இறந்துருச்சு. மண்ணுக்கு உயிர்த்தன்மை உண்டு. ஆனா அந்த உயிர்த்தன்மையினால அதுக்கு அறிவோ இதோ கிடையாது. அது வளர்த்து கொடுக்கிற உயிர். அதுதான் கருமுட்டை. இது தேடி போகாது, எங்கேயும் போகாது, ஒரே இடத்துல தான் நிற்கும். இது செவ்வாய், இது நிலம். பூமிக்காரன் யாரும் சொல்றான்? சந்திரனே செவ்வாய்வா? நிலம், சந்திரன். சரி, இந்த நிலத்துக்குள்ள என்னென்ன ஆற்றல் இருக்கு? ஒரு பெண்ணுக்குள்ள என்னென்ன ஆற்றல் இருக்கு? ஆணுக்குள்ள சொன்னா சூரியன், குரு, சுக்கிரன். பெண்ணுக்குள்ள என்னென்ன ஆற்றல் இருக்கு? பெண்ணுக்குள்ள சந்திரன், செவ்வாய். பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்தி என்பது சந்திரனுடைய சக்தி. ஆணுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி சூரியனுடைய சக்தி. பெண்ணுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி என்ன? சந்திரன் சார். சந்திரனுடைய சக்தி. பெண்ணுக்குள் இருக்கிற கருமுட்டையில் இருக்கிற உயிர் சக்தி சந்திரனுடைய சக்தி. பெண்ணுடைய கருமுட்டை தேடி போறதெல்லாம் கிடையாது. அது ஒரே இடத்துலதான் நிற்கும். தன்னுள் வந்ததை அப்படியே குளுமைப்படுத்தி பக்குவமா பார்த்துக்கும். அது தேடியெல்லாம் போகாது. அதனால அதுக்கு தேடி போற ஆற்றல் இல்லை. தேடி போற, ஆனா அதுக்கு அறிவு சக்தின்னு ஒண்ணு உந்தப்பட்டதுன்னா
என்ன ஆகும்? தேடல் வந்துடும். தேடல் வந்தா அது நகர ஆரம்பிச்சிடும். இதுக்கு சந்திரனுடைய உயிர் சக்தி அப்படிங்கிறனால இது சூரியனுடைய ஆற்றலை வாங்கி உயிர் சக்தி பெறுது. அதனால இது தேடி போகாது, ஒரே இடத்துல தான் இருக்கு. இதனுடைய போகம் என்ன? அதாவது இதனுடைய என்ன சொல்றது, எப்படி அது சுக்கிரனை சொன்னமோ இயக்கம் அப்படின்னு சொல்றது சொன்னமோ, இதனுடைய இயக்கம் எந்த தன்மை? செவ்வாயினுடைய தன்மை. பிளட். அதனாலதான் பிளட்ல இருந்தா நம்ம பிளட்டுக்குள்ள போய் இது சேர்ந்த உடனே என்ன ஆகுது? அந்த பிளட்ல போய் நம்முடைய உயிரினை சேர்ந்த உடனே இது ஒரு கருவாகி அப்படியே வளருது. ரத்தத்துல இருந்தா நம்ம உருவானோம். படிச்சிருக்கிற மாதிரி ரத்தமே இல்ல. ரத்தத்துக்குள்ள உயிராய் சூட்சமா போய் நிக்கிறது சூரியன், குரு, சுக்கிலம். அது உள்ளுக்கு போன உடனே ரத்தம் அப்படியே ஃபார்ம் ஆகி வளருது. அதை பாதுகாக்கிறது கருப்பை. இந்த கர்ப்பப்பை எந்த வீடு? விருச்சிகம். கர்ப்பப்பை எந்த வீடு? விருச்சிகம். கிரகங்கள்ல கர்ப்பப்பை அப்படிங்கிறது சுக்கிரன். கிரகங்கள்ல கர்ப்பப்பை அப்படிங்கிறது சுக்கிரன். கருமுட்டை செவ்வா, கர்ப்பப்பை சுக்கிரன். பெண்ணுக்குள் இருந்து வருவது ஆண். அதனாலதான் ஒரு பெண் தன்னை தனியாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். தான் தனியாக வாழ முடியும் ஒரு பெண். ஆமா, கணவன் ஒரு 50 வருஷத்துக்கு மேல 50 வருஷத்துக்கு கணவனை இழந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் தன் ஆயுள் காலம் முழுவதும் தான் தனியா சாப்பிட்டுட்டு உலகத்தில் இருக்க முடியும். எந்த ஆம்பளையா தனியா இருக்கு சொல்லுங்க? 10 வருஷத்துல 5 வருஷத்துல போயிடுவான். அதனாலதான் சிந்தாரையார் சொல்லுவார், எனக்கு இன்னும் முடி நரைக்கல அப்படின்னா காரணம் என்ன? என்னுடைய மனைவி. நல்ல மனைவி வாழ்க்கைனா ஆயுள் பாதி. நல்லா வாழ முடியாது, எந்த ஆண்னாலே வாழ முடியாது. சன்னியாசி வாழ்கிறானே, அவன் பிச்சை எடுத்து சாப்பிடுவதும் ஒரு பெண் செய்த சாப்பாடுதான். தெளிவா புரிஞ்சுக்கணும். சன்னியாசியும் தாயே பவதி பிச்சாந்தேகின்னு கேட்க முடியும். தகப்பனே பவதி பிச்சாந்தேகின்னு எந்த சன்னியாசியும் கேட்க முடியாது. கேட்க முடியுமா? தாயே பவதி பிச்சாந்தேகி, தகப்பனே பவதி பிச்சாந்தேகின்னு வாசகம் இருக்கா? சன்னியாசிகளுக்கும் பிரபஞ்சமானது, இரையாற்றலானது தாயினுடைய கருணை கொண்டு ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு உணவும் சக்தியும் ஆற்றலும் கொடுக்கின்றது, அவர்களை பார்த்துக் கொள்கின்றது. இல்லை என்றால் சன்னியாசியும் பெண் இல்லாமல் வாழ முடியாது. இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். பெண்ணான அம்பிகையினுடைய ஆற்றல் உலகத்தில் இல்லாமல் எந்த உயிர் சக்தியும் வாழாது. இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். நான் சன்னியாசி, எனக்கு அம்பாளுடைய கருணை தேவையில்லை, எனக்கு சிவம் போதும்னு இருக்கலாம். திருங்கி முனிவரோட வா, சிவபெருமான் என்னுடைய உயிர், நான் அதை தாழ்த்தி சொல்லல. ஆனால் சில பேர் அம்பாளை கும்பிட மாட்டாங்க, எனக்கு சிவபெருமானே போதும், அம்பாள்கிட்ட கிட்ட கூட போக மாட்டாங்க, அம்பாளை தூசா நினைப்பாங்க. சிவத்தையும் சக்தியும் பிரிக்க முடியாது. சிவத்தினுடைய ஆற்றல் தான் சக்தி. அதனால் பெண் இல்லாமல் எந்த கொம்பனாலும் தனியா வாழ முடியாது. பெண்ணுடனே எல்லாரும் போகத்துக்காக பெண்ணு நினைக்கிறோம். பெண் போகத்துக்காக அல்ல. போகம் என்பது ஒரு வகையானது. நம்மை தாயாக தாங்கக்கூடியவளும் பெண் தான். அதனாலதான் தாயே பவதி பிச்சாந்தேயின் தாயினுடைய வடிவமாக சன்னியாசிகள் பெண்ணை பார்க்கிறார்கள். சன்னியாசிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நாம போகத்தையும் கலந்து பார்க்கிறோம் பெண்ணிட்ட. அவங்க தாயினுடைய வடிவமாக எல்லா பெண்ணையும் பார்க்கிறார்கள். ஆனா கரெக்டா? சிறப்பு சார், அருமை.
அந்த பகுதி பிச்சாந்தையை கேட்டி வாங்க சாப்பிட்றவங்களையும் பாத்துக்கிறது யாரு? நல்ல தாய்மார்கள் தான் பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டு, உலகத்துல தர்மம் கொடுத்து, அவங்களுக்கு தேவையான உணவு கொடுத்து பாத்துக்கிறாங்க. பெண் தருவது என்ன? இன்பம், தர்மம், கருணை. பெண்ணிட்டிருந்து வெளிப்படுவது என்ன? இன்பம், தர்மம், கருணை. இப்போ முதன்மை கிரகம் பார்த்தா ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய். உபகிரகம் பார்த்தா ஆணுக்குள் இருப்பது என்ன? குரு, சூரியன். சூரியன். பெண்ணுக்கு உபகிரகம் பார்த்தா உள்ளுக்குள் இருக்கிறது என்ன? இன்னும் கூட இருக்கிறது சந்திரன். சந்திரன். காரத்தம் புரிஞ்சுதா? இப்போ தாம்பத்தியத்தில் இருவரும் சேர்ந்து கரு உருவாகி முழுமையான ஆண் சக்தியை ஆணும் பெண் சக்தியை பெண்ணும் உள்வாங்கி இருவரும் ஆண் பெண் என்று நிரூபணம் செய்கிறார்கள். ஒரு ஆணாகப்பட்டவன் எப்ப ஆணாகிறான்? ஒரு பெண்ணினுடைய சுக்கில் சுரோணயத்தோடு கலந்து அதுக்கப்புறம் இந்த பெண்ணிட்டு இருக்கிற அந்த ஆண் சக்தியை சூட்சமா அந்த ஆண் முழுசை எடுத்து 100% ஆணாக பிரதிபலிக்கின்றார். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆணுக்கு வரக்கூடிய சுக்கிலத்தினுடைய சக்தியை உள்வாங்கி ஒரு ஒரு கரு உருவானதுக்கு அப்புறம் என்னாகிறா? அவன் முழு பெண்ணாக கருதப்படுகிறாள். இந்த ரெண்டும் முழுமை பெறாமல் முழுது அல்ல. இப்ப ஆணும் பெண்ணும் சமமா? சமம் இல்ல. ஆணும் பெண்ணும் சமம்னா பெண்ணுக்கு பெண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாமே, ஆணுக்கு ஆணே கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப அப்படி பண்ணிக்கிறாங்க. மேலைநாட்டு கலாச்சாரம் அப்படி வந்துருச்சு. பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது இயற்கைக்கு மாற என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நமக்கெல்லாம் அதுதானே, வெள்ளைக்காரன் நம்மள விட்டு போயிட்டான், ஆனா அவன் கலாச்சாரம் நம்மள விட்டு போகல. நம்மளாம் சுதந்திரமே அடையல. சுதந்திரம் கொண்டாடுறது தப்பு. ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுல பெண்ணை அடிமைப்படுத்தின காலம் வேற சார். அது பெண் அடிமையை கொண்டு வந்த காலம். சில அறிவாளிகள் இதை படிச்சுட்டு தந்தை என்னைக்குமே மனுஷன் சுயநலத்துக்காக பயன்படுத்த அப்படி சுயநலத்துக்காக பண்ணின விஷயங்கள் தான் பெண்ணடிமைத்தனம். பெண்ணடிமைத்தனம் கொண்டு வந்தாங்கிறதுக்காக இதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறது அல்ல. ஆணுக்கு பெண் சமம் அல்ல, பெண்ணுக்கு ஆணும் சமம் அல்ல. பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் வேற, குடும்பத்துல ஆணுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் வேற. பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளோடு சேர்ந்து ஒரு ஆண் இறந்ததுக்கு அப்புறமும் பெண் ஆணினுடைய வேலையும் செய்து ரெண்டையும் பார்த்துக்கிற சக்தி பெண்ணுக்கு கூட உண்டு. ஆனா ஆணுக்கு அது கிடையாது. அதனாலதான் இறைவன் இது ஒரு ரூபமாகும், இது ஒரு ரூபமாகும், இது ஒரு ஆற்றலாகும், இதுக்கு சமமில்லாத இதாகும், இதுக்கு சமமில்லாத இதாகும், ரெண்டையும் ஒன்று சேர்த்தி இது முழுமை பெற்ற ஒரு தன்மையை திருமணத்தின் மூலம் கொடுக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஆணுக்கு பெண் சமமல்ல, பெண்ணுக்கு ஆணும் சமமல்ல. பெண்ணினுடைய தன்மை, உடலமைப்பு, மொத்த 5 சரீரங்களுடைய அமைப்பே வேற, இதனுடைய 5 சரீரங்களுடைய அமைப்பே வேற. இந்த ரெண்டும் மெர்ஜாகும் போது ஒரு ஆணினத்தில் இல்லாத விஞ்ஞான சரீரம், அதாவது பெண் தன்மையுள்ள விஞ்ஞான சரீரம் அந்த பெண்ணிடத்திலிருந்து, அதாவது ஆத்மா 2 விதமா படைக்கிறது. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப 2 கூறுகளா ஆத்மா படைச்சாச்சு. இது பெண், அது ஆண். இதுக்கு 5 சரீரங்கள் வேற, இதுக்கு 5 சரீரங்கள் ஒரே, அது பேர் ஒண்ணுதான். பெண்ணுகிட்ட இருக்கிறது விஞ்ஞான சரீரம் தான், ஆணுகிட்ட இருக்கிறது விஞ்ஞான சரீரம் தான். பெண்ணுகிட்ட இருக்கிறது மனோ சரீரம் தான், ஆணுகிட்ட இருக்கிறது மனோ சரீரம் தான். பெண்ணுகிட்ட இருக்கிறதும் பிராண சரீரம் தான், ஆணுகிட்ட இருக்கிறது பிராண சரீரம் தான். பெண்ணுகிட்ட இருக்கிறது ஸ்தூல சரீரம் தான், ஆணுகிட்ட இருக்கிறது ஸ்தூல சரீரம் தான். ஆனா இதனுடைய தன்மைகள் வெவ்வேறு. பெண்ணினுடைய அறிவில் என்ன இருக்குது? உணர்வும் அன்பும் இருக்கு. ஆணுடைய அறிவில் இருக்கு? அறிவும் வீரமும் இருக்கு. இது ரெண்டும் வெவ்வேறு தன்மை. இந்த ரெண்டு முழுசா சேரும்போது இது இல்லாத இது பெற்றுக்குது 5 சரீரம், இது இல்லாத இது பெற்றுக்குது தாமத்தியத்துல. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் இல்லாத ஒன்றை பெற்று முழு வளர்ச்சி அடைஞ்சு என்ன ஆகுது?
முக்திக்கு தயாராகுது. முக்திக்கு தயாராகுது. திருமணத்திற்கு அப்புறம் என்ன ஆகிற ஒரு ஆண் அன்பும் உணர்வும் கலந்தவனாகிறான். முரடனா இருந்தால் அன்பும் உணர்வும் கலந்தவனாகிறான். பெண் என்ன ஆகிறா? அறிவும் வீரமும் நிறைந்தவளாகிறான். இது எப்படி ஒரு ப்ரூவ் பண்ணு சார்? கண்ணகி கோவலனை கல்யாணம் பண்ணி கோவலன் விட்டுட்டு மாதவி வீட்டுக்கு போயிட்டான். மீண்டும் கண்ணகி கோவலன் சேர்ந்து மதுரையை நோக்கி வர்றாங்க. மலரை விட மென்மையான பாதமா கண்ணகிக்கு. கண்ணகினால அந்த காட்டுல நடக்க முடியல. இந்த மதுரை வந்துருச்சா ஒரு மிகப்பெரிய ஒரு துறவிதான் கூட்டிட்டு வராங்க. அவங்க பேர் நான் மறந்துட்டேன். இந்த துறவி கோவலனையும் கண்ணகியும் கூட்டிட்டு வர்றாங்க மதுரை. கூட்டிட்டு வரும்போது அவ எப்படிப்பட்டவளாமா, ஒரு நம்ம ஊர்ல வீணா போன சில ஆட்கள் இருப்பாங்க, வெட்டியா வம்பிழுக்கிறதுனே. அந்த மாதிரி 2 பேர் வந்தானுங்க. வந்துட்டு இந்த கண்ணகி கோவலனையும் கூட்டிட்டு போனாங்களா அந்த துறவி. அந்த துறவி பார்த்து கேட்கிறாங்க, இது யாரு கூட்டிட்டு போறீங்க? அவர் ஒரு பேச்சுக்காக சொன்னார், இவங்க 2 பேரும் என் குழந்தைகள். என்ன சொல்லுவாங்க? என் குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைகள் சொன்ன உடனே அது இந்த முட்டாளை கேட்டாங்களாமா, என்ன குழந்தைகளா? குழந்தைன்னு சொல்றீங்க, ரெண்டு கணவன் மனைவி மாதிரி தெரியுது. அப்போ அண்ணன் தங்கச்சிக்கு உங்க குழந்தைகளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களான்னு. இதை கேட்ட உடனே 2 காதை பொத்திக்கிட்டாளா கண்ணகி. இதை கேட்ட உடனே 2 காதை பொத்திக்கிட்டாளா. அவ்வளவு மென்மையானவ. இந்த சொல்ல கூட அவனால தாங்க முடியா. அப்படிப்பட்ட பெண்மை உள்ளவ. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அவள் பெண்ணா இருக்கிறா. 2 பேரும் ஒண்ணு சேரல. அதே மதுரையில போய் சேர்ந்து வாழ்றாங்க, ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் கோவலன் மன்னனால திருச்சேதம் பண்ணி இறந்துடுறான். அப்ப கண்ணகி வீருண்டு சிலம்பை கையில் எடுத்துக்கொண்டு, மன்னவனும் நீயோ வடநாடு முனதோ என்று வீரத்தோடு வந்து மதுரை என்பதிலே ராஜ சபையிலே நிற்கும் பொழுது, இன்னைக்கும் அவளுடைய உருவத்தை கற்சிலையாக பார்த்தால் வீரம் என்றால் என்ன என்றும், ஒரு பெண்ணினுடைய ஆண் தன்மை என்றால் என்னவென்றும், ஆளுமை என்றால் என்னவென்றும் அந்த கண்ணையினுடைய உருவத்தை பார்க்க நமக்கு தெரியும். அதாவது ஒரு வார்த்தையை கேட்கும் போது சிவசிவானு காதப்பத்தின ஒரு நளினமான பெண்ணு தன் கணவனை இழந்த பிறகு, கணவனுடைய உயிர் சக்தியை உள்வாங்கிய பிறகு, ஆணுக்குள் இருந்து வரும் பெண்மையை முழுமையாக பெற்ற பிறகும், ஆணுக்கு இருக்கிற அறிவும் வீரமும் அந்த பெண்ணுடைய உடம்பில் கலந்த பிறகு, அந்த பெண்ணாகப்பட்டவள் தனக்கு பிரச்சனை வரும் பொழுது, தன் கணவனுக்கு பிரச்சனை வந்தபோது, ஒரு ஆண் போன்று இந்த சமூகத்தில் துணிந்து நின்று மன்னனையே கேள்வி கேட்கும் அளவுக்கு தைரியமான பெண்ணாக மாறினாள். இப்ப புரியுதா கலப்புன்னு என்னன்னு? ஒரே பெண்ணை இங்கேயும் படம் பிடித்து காட்டினேன். இளங்கோவடிகள் காட்டுறார், நான் காட்டல, இளங்கோவடிகள் காட்டுறார். இங்கேயும் படம் பிடித்து காட்டுறார். இந்த 2ஐயும் பாருங்க வித்தியாசத்தை. ஏன் இப்படி பேசுறது எனக்கு தெரியல முதல்ல. சிறப்பு சார், சிறப்பு சார். அதாவது பெண்ணை மனைவி கல்யாணத்துக்கு பிறகு ஒரு ஆண் ஆகி விடுகிறார். வீரம் வந்துருது, அறிவு வந்துருது, ஆளுமை வந்துருது. ஏன் வருது? இங்கிருந்து வாங்குதலுக்கு ஆண் என்ன பண்றான்? கல்யாணத்துக்கு அப்புறம் அன்பும் உணர்வும் இதுதான் கலப்பு. இன்னைக்கு எந்த பெண் திருமணத்திற்கு அப்புறம் நல்லா வீரமாகலையோ அங்கே கலப்பு. பிரச்சனை போது 5 வளர்க்காலோ, இங்கே
இவருடைய இணைவு சரியில்லை. பெண்ணிட்டு இல்லாத ஆண் பெற்றுறான், ஆணுட்டு இல்லாத பெண் பெற்றுறான். இப்ப புரியுதா? கண்ணையனுடைய கதையை உதாரணத்துக்கு சொன்னேன். நான் அதை வந்து சேர்த்து இப்ப திடீர்னு ஞாபகம் வந்து அதனால சொன்னேன். புரியுதா சார்? சார் புரியுதா? புரியுது சார், புரியுது. புரியுதுங்க ஜி. இதுதான் சார் திருமண வாழ்க்கை. இந்த சார்ட் எழுதிக்கங்க.